தீவிரவாத தாக்குதல். ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்பி தரப்புல இருந்து முடிஞ்ச வரைக்கும் தடுக்குறாங்க. நம்ம கூட பார்த்தோம் எஃப்எஸ்பி ஒரே நாள்ல 19 பேர்த்தலாம் புடிச்சாங்க. உக்ரைனை சேர்ந்த நபர்கள். அப்படிங்கலாம் பார்த்தோம். மாசான நெட்வொர்க்லாம் பிடிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். பட் இருந்தாலும் இந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சமீபத்தில கூட ராஸ்டவன்டவுல ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீய பத்தி போட்டு விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் செய்திகள் பார்த்தோம். நம்ம சேனல்ல ரிப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுட்டு இருந்தது. ஆனா இப்ப மாஸ்கோ, ரஷ்யாவோட கேப்பிட்டல். அந்த மாஸ்கோ இருக்குல்ல, அதோட ஒப்லாஸ்ட்டோட தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வெடி விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த காருக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஐஇடிய வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். டிரைவர் டோர ஓப்பன் பண்ணி உள்ள ஏறும்போது வெடிச்சிருந்திருக்கு. ஸோ அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. என்னன்னா கார் வெடிகுண்டு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ரஷ்யாக்குள்ள. ஸோ இந்த டார்கெட் யார நோக்கி இருந்தது அப்படின்னா, அஃபிஷியலா வந்துச்சுன்னா பார்ப்போம். ஏன்னா, மிக முக்கியமான ஒரு ஜெனரல், ரஷ்யாவோட மேஜர் ஜெனரல் அ பெனின் சராவோவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு இந்த வெடிகுண்டு விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல. இவர் யாருன்னா, ரஷ்யாவோட ஆப்பரேஷனல் ட்ரெய்னிங் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட ஹெட்டா இருக்கிறவர். ஸோ இவரோட வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, கார வச்சிருந்துருக்காங்க. இப்ப இவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கலேஷன் நம்பர் 1. ஸோ ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, இது போல குறி வச்சு அ அசாசினேட் பண்ணக்கூடிய வேலைகள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி பொறுப்புகள் அப்படிங்கிறது யாரும் ஏற்கப்படல அப்படின்னாலும், இதுக்கான பதிலடி எப்படி ரஷ்யா குடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நேரடி எதிரி அப்படிங்கிறது உக்ரைன் மட்டும் தான். உக்ரைன் இது போல எஸ்கலேஷனோட உச்சகட்டத்துல இருக்காங்க. என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன். ஸ்வீடனோட கோஸ்ட் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லர் அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவோட கப்பல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பால்டிக் சீல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலேருந்து அப்படியே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து நகர்ந்து வரணும் உடனே ஸ்வீடனோட கோஸ்ட் கார்டு வந்து பண்ண புடிச்சுட்டாங்க. ஸோ புடிச்சு வா வா வண்டி நகர்த்து அப்படிங்கிறத போல சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. பட் ஆனா இதுல என்னன்னா, இந்த லாஜிஸ்டிக் கம்பெனி அது. ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு உதவுறாங்க அப்படிங்கிறது போல சாங்ஷனுக்கு போட்டிருந்தாங்க இந்த கப்பல் மேல. ஸோ அதனால இந்த கப்பல் வந்து இப்ப வருது. அதனால புடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. நகரல கெட்டுப்போச்சு. மால் ஃபங்ஷன் ஆயிருச்சு. அதனால கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட க்ரூ அங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணதாவும், கோஸ்ட் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பட் இன்னும் ஸ்வீடனுக்குள்ள கூட்டிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அத ரிப்பேர் சரி பண்றதுக்கு புடிச்சு வேஸ்ட் தானே. ரஷ்யாவோட ராணுவம் அங்கருந்து வர ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் இவங்க எப்படி இங்க இருப்பாங்களா? என்ன? ஏதுங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா, ஒரே நேரத்துல ஒரு கப்பலுக்குள்ள 2 ராணுவம் இருந்தாங்கன்னா, எப்படி? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, சரி செய்யணும்னா அப்புறம் பாதுகாப்பு குடுக்கணும்ல. அப்புறம் சரி செய்ய வந்தவங்களே புடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராயிட்டாங்க. ரஷ்யாவோட Su-57 ஏன்பா இது ஆல்ரெடி பறந்திருக்குப்பா. 5ஆம் தலைமுறை போர் போர் விமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னாலும், 5த் ஜெனரேஷன் இன்ஜின் ப்ராடக்ட் 177 177 அப்படிங்கிற ஒரு இன்ஜின வச்சு இதுவரைக்கும் Su-57 பறக்கல. மொதோ ஒரு விமானமா அப்கிரேட் செய்யப்பட்டு முழு 5த் ஜெனரேஷன் விமானம் Su-57 இப்ப பறக்க ஆரம்பிச்சிருக்கு. நெறைய அப்கிரேடேஷன் போயிருக்கு. இதுக்கப்புறம் இன்டக்ட் பண்ணப்படும். அதிகப்படியா மாடிஃபிகேஷன் பண்ணி Su-57 வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா 5த் ஜெனரேஷன் விமானங்கள் களமிறங்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஏன் தேவை அப்படின்னா, அதிகமான எஸ்கலேஷன். ஸோ அதிகமான எஸ்கலேஷன் இன் த சென்ஸ் யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் வராங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரஷ்யா ரெடி ஆகணும். ஸோ ரெடி ஆகறதுக்கு வேண்டி ரஷ்யா இது போல ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இப்ப தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசா பகுதியில தாக்குதல். உக்ரைனோட மீடியாக்கள் இந்த ஒடசாவ மட்டுமே பிரதானமா காட்டுறாங்க. அதுவும் 15 ட்ரோன்கள் கிட்டீங்க கடல் வழியா வந்து தாக்குது. 10 ட்ரோன்கள் கிட்டீங்க அப்படியே வான்வழி அந்த கடல் பகுதியில ஒடசா அந்த கிரீமியா அந்த சைடுல இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது ரஷ்யா. அந்த பகுதியில். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ரூட் வழியில அது பறந்து தான் வருது. அது எப்படி வருதுன்னா, இந்த கெர்சன், மிக்கலேவ்கா அந்த சைடு ஒடசா. இது போல பறந்து பறந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்குது. ஒடசா தெற்கு ஒடசால இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. 2வது டினிஸ்டர் கிராசிங் அந்த மிக்காய் அந்த பகுதி பார்த்திருந்தோம் இல்லையா? ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அத உடைச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு, அத உடைச்சு விட்டதுக்கு அப்புறம் அத ரெடி பண்ணிக்கிறாங்க. அத ரெடி பண்ணி சும்மா ஃபெரி கிராசிங் மாரி பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. அது மேலயும் அட்டாக்.
அது ரெடி பண்ணது இப்ப வீணா போச்சு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. 2வது இஸ்காந்தர் எம் பெலிஸ்டிக் மிசைல். அதாவது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இடைவெளி விட்டு அட்டாக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அட்டாக்ஸ் நைட் நேரங்கள்ல நடக்கும்போது, அப்படியே விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, காமிச்சு காமிச்சு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பகல் போல ஆன ஒடசா அப்படிங்கிறது போல செய்திகள்ல பார்க்க முடியுது. பயங்கரமா அட்டாக் இந்த ஒடசா பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரிட்ஜ். ஜட்டாக்கா, மயாக்கி பிரிட்ஜ் இது 2யும் உடைச்சு விட்டாங்க இல்லையா? இப்ப அத உடைச்சு விட்டதுனால, அ டிரான்சிஸ்டியா வழியா இப்போதைக்கு வர்றதுக்கு வழி இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மால்டோவுக்குள்ள பூந்து மேல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ அது போல அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வழியா வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மால்டோவா வந்து பார்த்தீங்கன்னா, புது டெர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. மால்டோவா தரப்புலருந்து. அதாவது ரொமேனியால இருந்தும் சரி, ஒடசால இருந்தும் சரி வரலாம். வர்றீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்? சிவிலியனும் சரி, இது போல கார்கோஸா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வண்டிகளா இருந்தாலும் சரி வரலாம். ஏன்னா சில ரோட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. மால்டோவால அந்த மாரி ஹெவியான வெஹிக்கிள்ஸ் வருது, லோட் எடுத்துட்டு வருதுன்னா வராது. ஸோ அது போல வராம வர முடியாத காரணத்தினால நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அத பின்பற்றி வாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, டைம் டிலேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்தபடி வந்து முன்கூட்டியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. அந்த போர்ட்ல அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும் இல்லையா? பார்டர் கிராசிங். ஸோ அது வழியா நீங்க வரலாம். டைமிங் விட்டு விட்டு வரலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ மால்டோவா இப்ப இந்த பிரச்சனையினால பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நாட்டு மக்கள் இதுக்கப்புறம் என்ன மாரி குரல் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா, இது போல தாக்குதல் நடக்கிறதுனால ஆல்ரெடி பாதி ரூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்ட் வழியா திருப்பி விட்டுருக்காங்க. உக்ரைன், போலாண்ட் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20 மணி நேரத்துக்கிட்ட வெயிட்டிங் டைம் இருக்கு. நூத்துக்கணக்கான கார், டசன்ஸ் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்றதுக்கு பார்டர் கிராசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, காத்து கிடக்குது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நார்மலாவே ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைன் நிக்கிறாங்கன்னா, உள்ள என்ட்ரி பாயிண்ட்டும், எக்ஸிட் பாயிண்ட்டும் அடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ரிலீஸ் ஆகும். 20 மணி நேரம், 30 மணி நேரம் ஒரு இடத்துல வெயிட்டிங் டைம் நிக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கான டிராஃபிக் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதிகமாக, அதிகமாக மக்கள் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. அங்க வாழக்கூடிய மக்கள், "ஏன்பா உக்ரைன்ல போர் நடக்குது. எங்கேயோ கொண்டு போயிட்டு போங்க. ஏன் எங்க நாட்டுல வந்து எங்க உசுர எடுக்குறீங்க?" அப்படிங்கிறது போல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்றாட வாழ்க்கை வாழ்றது கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ இது போல வேலைகள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம, இது போல ஹெவியா கிராஸ் ஆகுது அப்படின்னா, ரஷ்யாக்கு ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இந்த பகுதிகள் என்ன நடக்குது? சேட்டலைட் இமேஜினரில எடுக்குறாங்க அப்படின்னா, என்ன நடக்குது? எங்க போகுது? அப்படிங்கிற துல்லியமான டேட்டாஸ் ரஷ்யாக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது போல டிராபிக் ஜாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதனால உக்ரைன்னால எந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன், எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. ஒருவேளை ரஷ்யா செஞ்சாலும், அத வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல இம்மீடியட்டான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து உக்ரைனால செய்ய முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பவர் அவுட்ரேஜ்ங்கிறது பல பகுதிகள்ல இருக்கு. ஹெவியான பவர் அவுட்ரேஜ் டிசம்பர் 22 கூட வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட அரசாங்க தரப்புல இருந்து நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் பவர் அவுட்ரேஜ் இருக்கத்தாங்க செய்யும். கரண்ட் கட் இருக்கும். அதுக்கான காரணம் ரஷ்யா தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இது போல எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் அடிச்சுட்டே இருக்கனால மிசைல், ட்ரோன்கள வச்சு அடிச்சுட்டே இருக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒடசா பகுதியில இஸ்கந்தர் மிசைலும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூ கரண்ட் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ. 2வது பார்டர் கிராசிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இஷ்யூ. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால சப்ளைஸ் எதுவுமே இல்லாதனால ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களோட நிலைமை அந்தோ பரிதாப நிலையத்துல இருக்கும். இன்கேஸ் ரஷ்யா இந்த வின்டர்ல மேபி அடுத்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பல பகுதிகள் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும் உக்ரைனுக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்படி இருக்கும் நேரத்துல யூரோப்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகளை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதுவும் குறிப்பா ஹங்கேரி. ஹங்கேரியில இந்த பில் போர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இது போல பில் போர்டு ஹங்கேரி ஃபுல்லாவே இருக்கு. அதாவது இதுல இருக்கக்கூடிய அந்த இத நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா? அதிகப்படியான வரிகள வசூல் பண்ணி, உக்ரைன்ல இருக்கக்கூடிய கோல்டன் டாய்லெட்ல கொட்டுறாங்க. அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? கோல்டன் டாய்லெட். அத வச்சே தெரியலையா அவங்கள எந்த அளவுக்கு ஊழல்வாதிகள்ன்ட்டு. ஸோ அது போல கோல்டன் டாய்லெட்ல கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படிங்கிறது போல, ஹங்கேரியில வந்து பார்த்தா ஃபுல்லா பில் போர்டு வச்சு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில கொஞ்சம் வெறுப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. பார்ப்போம் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அலைவுகள் உக்ரைனுக்கு யூரோப்பியன் யூனியன் மக்கள் தரப்புலருந்து வருதா? இல்ல எதிர்ப்பு கொடுக்குறாங்களான்னு. ஏன்னா ஆல்ரெடி பிரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்லாம் புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெவியா வக்கியப்புல்லாம் வந்து வச்சு கவர்ன்மென்ட் பில்டிங்ஸ்ல அந்த ஹைட் மாரி லேடர் மாரி தூக்கி விட்டு அந்த இடத்துல போய் நின்னு கிறுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது.
பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் தெளிவா இருக்கிறார். சரி இந்த பிரச்சனை முடியிற மாரி தெரியல. கண்டிப்பா எஸ்கலேட் ஆக போது தான் போல இருக்குது அப்படிங்கிறது போல அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு போல தெரியுது. ஸோ அதனால இந்த பிரச்சனையிலேருந்து அவரு சேஃப் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால கிரீன்லாண்ட கேட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ கெனடா என் கூட இணைஞ்சிரு இல்லைன்னா சிக்கலாகும் அப்படிங்கிறது போல. ஏன்னா இவங்கலாம் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா, கெனடாவும் சேர்ந்து அவங்களோட இணைஞ்சு சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா எல்லாத்தையும் தானே அடிப்பாங்க. இந்த ஆர்க்டிக் இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாகும். சும்மா வந்து ரஷ்யா, உக்ரைன் அப்படின்னா யூரோப்ல மட்டும் கிடையாது. உலகம் முழுவதும். அதுல ஆர்க்டிக்கும் இல்ல. எல்லா பகுதியும் சண்டை நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 3ஆம் உலகப் போருங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகள ஏற்படுத்தும். இந்த ஒரு காரணத்துல இருந்து இந்த கிரீன்லாண்ட எப்படியாவது புரொடெக்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிறார். ஸோ அதனால என்ன செய்றாருன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு என்வாய அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு ஜெஃப் லாண்ட்ரி அவர்கள். இப்ப இவரு கிரீன்லாண்டுக்குன்னு தனியா ஒரு என்வாய். ஸோ கிரீன்லாந்து வந்து அமெரிக்காக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? நம்ம நாட்டோட செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு அதுல இருக்கு? அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏற்ப அதுபடி நடந்துக்குவார் நம்புறேன் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அடுத்தது இந்த கிரீன்லாண்ட அமெரிக்கா அபேஸ் பண்றதுக்கான வேலைகள் பார்ப்பாங்களாம். ஒன்ஸ் அமெரிக்கா இந்த கிரீன்லாண்ட தான் வசப்படுத்திக்கிட்டாங்கன்னா, ஈரோப் களமிறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அத நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது இஸ்ரேல். அவங்க ஒரு சைடு ஆரம்பிச்சுட்டாங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. நெத்தன்யாகு அவர்கள் டிசம்பர்ல பேசும்போது கூட வந்து பண்ண ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, போன தடவ நடந்த அந்த 12 நாள் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெலிஸ்டிக் மிசைல்ங்கிறது அதிகப்படியா அவங்களுக்கு கை குடுத்திருக்கு. ஸோ அதனால இந்த பெலிஸ்டிக் மிசைலையும், இந்த பெலிஸ்டிக் மிசைலோட லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸையும் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்பன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிய ஈஸியா வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது. அதாவது ஊடுருவிருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ட்ரோன விட மிசைலுக்கான அப்ரோச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கையில எடுத்திருக்காங்க. நம்ம விடக்கூடாது. மிசைல் ஃப்ளட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கிடலாம் அப்படிங்கிற ஈரான் இந்த தடவ யோசிக்கிறாங்க. அடுத்த எஸ்கலேஷன்ல இந்த அளவுக்கு அவங்க ரெடி ஆகுறதுக்கு விடக்கூடாது. எப்படியாவது நம்ம இத இன்டர்செப்ட் பண்ணணும். நம்மளோட இன்டர்செப்ஷன் ஆப்பரேஷன பைபாஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. மிசைல் ஃப்ளட்னா மிசைல் மலைகள்னால தயாரா அப்படிங்கிறது போல. ஸோ ஈரான் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இப்ப அதிகப்படியான கண்ணு வச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு எஸ்கலேஷன் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வந்துருமா அப்படிங்கிறத. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அங்க சேதமடைஞ்சிருக்கும். ஸோ அதனால டைம் எடுத்து எல்லாம் இப்ப ரெடி பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்ப அடிச்சு பார்க்கலாம். நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து ரெடி ஆவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த தடவ ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஈரான் விட்டாங்க அப்படின்னா, அப்புறம் சிக்கல் தான். இது தொடர்கதையா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எப்படி லெபனான்ல இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காசால திரும்பி அட்டாக் நடந்துட்டு தான் இருக்குது. சிரியாலயே அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது போல சுத்தி வர எல்லா பக்கத்துலயும் அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது, ஈரான்லயும் ஏன் விட்டு வைக்கணும்? அங்கேயும் கொண்டு போய் போட்டு தான் இருக்குமே அப்படிங்கிறது போல, இங்கேயும் வந்து ரெகுலரா போட்டு போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி ஈராக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடக்கிறதுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற திட்டமிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு வருது. மேபி இஸ்ரேல், ஈரான் இல்லன்னா ஈராக்லயும் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஈரான தாக்குதல் பண்ணா கண்டிப்பா ஈராக்ல அடிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட்லயும் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இந்த 29 டிசம்பர் அதாவது இந்த வருஷத்தோட முடிவு மிகப்பெரிய தொடக்கமா இருந்துறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல பல அனலிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா தொடங்கிருச்சு அப்படின்னா, மிக பெரும் சேதங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.